ஏப்ரல் மந்த்து இனியோட முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லபடியாக ரெக்கவரி பண்ணி மேலே வந்து வந்தாங்க. அந்த ஒரு ரெக்கவரியை யூஸ் பண்ணி நானுமே வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1லேருந்து 30 வரைக்கும் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 30,055 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டேக்ஸ் அண்டு ப்ரோக்கரேஜ் வந்து 1,300 வந்து போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஆனால் ஒரு 70K 1 lakh 2 lakhன்னு ஏன் இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து இல்லை அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகும்போது இந்த அளவு தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி 2 lakh கேபிட்டல் யூஸ் பண்ணி இந்த ஒரு ட்ரேடு பண்ணுறதுக்கு 2 lakh ஆச்சு. அந்த 2 lakh யூஸ் பண்ணி 30K எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படிங்கிறதுனால இந்த அளவு தான் எடுக்க முடிஞ்சுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 1 month எடுத்து பார்க்குறோம், லாஸ்ட் 3 month எடுத்து பார்க்குறோம். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை மந்த்து எடுத்து பார்த்தாலும் சரி, நான் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, அது வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். மந்த்லி 1 or 2 ட்ரேடு மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அந்த ட்ரேடுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட் மந்த்து வந்து ஒரு 30,055 ரூபா புக் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் வந்து ஒரு 50K லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதம் ப்ராஃபிட் பண்ணி எந்த ஒரு பயனுமே இல்லை இல்லையா? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அந்த மாதிரிலாம் ஒரு 50K ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் அடுத்த மாதமே அது லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எவ்வளோ தான் ப்ராஃபிட் வந்து கொடுத்தாலும் ஒரு நாள் பார்க்கும்போது அது லாஸ் ஆயிரும். ஆனால் இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து குறைவாக இருக்குன்னு நம்ம நினச்சாலும், இனி வரப்போகிற மந்த்தாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்க மந்த்தாக இருக்கட்டும், நான் லாஸே பண்ணது கிடையாது. அப்படிங்கிறனால நான் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ₹1 ப்ராஃபிட் வந்து பண்ணாலும் அது முழுசாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். அடுத்து லாஸ் ஆயிருமோ, திரும்ப இதில் பாதி லாஸ் ஆயிருமோ, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருமோ, அந்த மாதிரி பயம் எனக்கு கிடையாது. நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கலாம், நான் எவ்ரி மந்த்து வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் தெளிவாக வந்து காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு மந்த்துமே நான் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து காமிச்சு ஒரு 2 lakhக்கு மேலே ப்ராஃபிட்லாம் வந்து போச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் காட்டியிருக்கேன். சிங்கிள் ட்ரேல கூட லாஸ் வந்து பண்ணாமல் அதை நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மந்த்துமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 day டைம் ஃப்ரேமில், மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி வந்து இந்த இடத்துல கொடுத்தாங்க. அதாவது எந்த அளவுக்கு மார்க்கெட் ஒரே மாதத்தில் கீழே விழுந்துச்சோ அதே அளவுக்கு இங்கேருந்து கீழே வந்துட்டு வேகமாக மேலே வந்து ஏறிச்சு. அந்தளவு ஏறிட்டு இப்போ ஒரு வாரமாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சமாக கீழே வந்து வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, நான் இந்த இடத்துலையே ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ட்ரியுமே வந்து கொடுத்துருக்கேன். மே மந்த்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40+K ப்ராஃபிட் மினிமம் வரலாம். இப்போ இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அது. இனி மார்க்கெட் இன்கேஸ் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா டபுளாக கூட ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் கீழே போகும்போது இந்த ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணியிருக்கேன். இனி மேலே போகும்போது புக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து வரும் இல்லையா, டபுளாக வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கிடைக்குங்க. சரி, ஓகே. மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் வந்து போகுது அப்படின்னா நிறைய செக்டர் வந்து கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் எல்லா செக்டாருமே கீழே வந்து போகாது. அதை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேடு வந்து பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் கீழே போகும்போது சில செக்டாருக்கு வந்து நல்ல நியூஸ் வந்து வரும். அந்த நியூஸ்னால அந்த செக்டார் வந்து மேலே வந்து போகும் இல்லையா, அதை ஃபைன் பண்ணி நான் 2 ஸ்டாக்கில் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து கொடுத்தேன். நிறையா ஸ்டாக்கு கிடையாது. 2 ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்து 2 ஸ்டாக்கில் மட்டும்தான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணேன். அது நல்லபடியாக வந்து முடிஞ்சிருக்குங்க. நீங்கள் ஃபுல் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு லாஸ்ட் 3.5 இயர்ஸாக இந்த மாதிரி லாஸே வந்து பண்ணாமல் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் P&L ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லா மந்த்தோட ஸ்டேட்மெண்ட்டுமே நான் போட்டிருப்பேன். என்னால் எப்படி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுது அப்படின்னா, நான் பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். ஒரு 1000 பக்கங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்கு, சைக்காலஜியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி என்னாலையும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இல்லையா. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணாலும் சில மந்த் வந்து லாஸ் பண்ணுவாங்க, சில நாட்கள் வந்து லாஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி வந்து பண்ணுறதே கிடையாதுங்க. ஆகஸ்ட்டில் தான் நான் அதிகமான கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆகஸ்ட்லேருந்து நம்ம ஒரு டிசம்பர் வரைக்கும் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 4-5 மாதத்தில் ஒரு 1.5 லட்ச ரூபா கிடச்சிச்சு. திரும்ப அதிலிருந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போது ஒரு 3 மாதமாக மார்க்கெட் சரியில்லைங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 2,20,000 வந்து கிடச்சிச்சு. இந்த ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா இனி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 1% கூட இல்லை.
என்னோடய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அப்படியே அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். அதுக்கு மேலே லாஸ் ஆகிறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, போன மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் மந்த்தில் ஒரு 2880 ரூபா மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். அந்த ப்ராஃபிட் நான் ஏன் புக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 1 லேக்குக்கு மேலே கேபிட்டல் போட்டிருந்தேன் அந்த ஸ்டாக்கில். அந்த கேபிட்டலை வந்து எடுக்கிறதுக்காக தான் அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். நான் இந்த மாதம் ஒரு 30,000 எடுக்கிறேன், அடுத்த மாதம் ஒரு 50,000 எடுக்கிறேன் அப்படின்னா அது அப்பப்போவே வெளியே எடுக்க மாட்டேன், அது உள்ளேயே வச்சுருவேன். திரும்ப ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். தேவைப்படும் போது மட்டும் இந்த மாதிரி அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸைட் ஆகிட்டு கேபிட்டலை வந்து எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் வந்து எடுப்பேனே தவிர, ப்ராஃபிட் வந்து புக் பண்ணதுமே அதை எடுத்து செலவு பண்ண மாட்டேன், அதை உள்ளே வந்து வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் கேபிட்டலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 வருஷத்தில் நல்லபடியாக வந்து பில்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இது நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத விட புரிஞ்சுக்கிட்டேன். மார்க்கெட் கீழே வந்திருக்கு 4 மாதம், இந்த மாதம் ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்குது. பேக் டிஷிங் டேட்டா ஏப்ரல் மந்த் அப்படின்னாலே மேலே தான் போகும்னு சொல்லுது. அப்போ எந்தெந்த செக்டார்லாம் மேலே போகும், மேக்ஸிமம் வந்து மேலே தான் போக போகுது. அப்போ நல்ல ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து போடலாம். அந்த ஸ்டாக்கில் வந்து ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது, ப்ரீவியஸ்க்கு எங்கே இருக்குது, பிரேக் அவுட் நடந்திருக்கா, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது, இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, இப்படி எல்லாத்தையும் வச்சு தான் அந்த ஒரு ட்ரேடை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு டபிள்யூ பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக என்ட்ரி வந்து கொடுக்கலங்க இந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரேட் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுறோம் இல்லையா, நான் பண்ணுறதுலையே அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணி ட்ரேடு பண்ணுறேன் இல்லையா, அதுதாங்க மிகப்பெரிய விஷயம். அதுதான் என்னை வந்து லாஸ் வந்து பண்ணாமலேயே வந்து பார்த்துக்குது. ஸோ ஸ்டாக்கை பிக் பண்ணி ட்ரேடு பண்ணுறதுல நான் அதிகமான கவனம் செலுத்தினேங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன தான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாலும் லாஸ்லாம் வந்து வந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி, சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 9:15க்கு ட்ரேடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். என்ட்ரி கொடுக்குறீங்க, நிறையா பணம் போடுறீங்க, அதெல்லாம் ஓகே தான். சைக்காலஜியில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளை அது கீழே தள்ளிடும். அதனால் சைக்காலஜியில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்தாலே தெரியும், இதில் அதிகமான கேபிட்டல் இல்லை, அது எல்லாமே ஓகே. நான் நிறைய ட்ரேடு வந்து பண்ணல, அது எல்லாமே ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் நிறைய டிசிப்ளின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிக்க முடியும். நான் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக அந்த ஒவ்வொரு மந்த்துமே பார்க்குறீங்க அப்படின்னா 2 ட்ரேடு தான், ஒரு ட்ரேடு தான், ட்ரேடு கூட பண்ணாத மந்த் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நான் பண்ணதுனால தான் இந்த இடத்துல வந்து அந்த ப்ராஃபிட் வந்து வந்திருக்குது. நிலச்சுமே இருக்க போகுது. இனி லாஸ் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது, நிலச்சுமே வந்து இருக்க போகுது. அப்போது சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அது வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சேலஞ்ச் எடுத்தேன். என் லைஃப்பில் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணிடுவேங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா என் லைஃப் மாறும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு தோணுச்சு, ஆனால் பண்ண முடியல. அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு 48 நாட்கள் சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து ஒரு 4 days முன்னாடி தான் முடித்தேன். இப்படி நான் ட்ரேடு பண்ணும்போது அந்த ட்ரேடிங் அந்த சேலஞ்சை வந்து அப்ளை பண்ணேன். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையில்லையாங்க, ஒழுக்கம் தேவையில்லையாங்க, தேவையில்லையா, நிறைய தேவையில்லையா. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுற சேலஞ்சை எடுத்துகிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். அது என்னோடய ட்ரேடிங் ஜர்னியை மொத்தமாக வந்து மாற்றுச்சு. அதே மாதிரி நான் பண்ணக்கூடிய தவறுகள், பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சேன். அந்த டைரி ஒரு 3 புத்தகம் எழுத எனக்கு உதவி பண்ணுச்சு. இந்தியாவில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாங்களோ, என்னென்ன கோர்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ, மேக்ஸிமம் எல்லா கோர்ஸுமே ஜாயின் பண்ணி அதுக்காகவே லேக்ஸ் கணக்கில் பணம் செலவு பண்ணி கற்றுக்கிட்டேன். அது இன்றைக்கி நான் ஒருத்தங்களுக்கு சொல்லித்தரதுக்கு, சரியான விஷயங்களை சொல்லித்தரதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே, ஒவ்வொரு தோல்விகளுமே ஒரு படிக்கட்டு தான். அதனால் வந்து லாஸ் வந்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? இதே மாதிரி இதை விட பல மடங்கு நீங்களுமே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவீங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் அதிகப்படுத்தி பண்ணுவேன். ஆகஸ்ட்லேருந்து இப்போது ஏப்ரல் வரைக்குமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். அந்த டவுன் ட்ரெண்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இனி அப் ட்ரெண்ட் அலை வந்து வரும் இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்த மாதம் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றியும், மண்டே மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிங்க. உங்கள் லைஃப் வந்து நிச்சயமாக மாறும். தேங்க்யூ.